30 நாள்ல 6 பேக் எதுக்குறேல மூட்டை அடிக்கிறேன்ற சேலஞ்சில இன்னைக்கு 6வது நாள். நேத்திக்கு சண்டே நைட் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடந்த பிரச்சனையில நாங்க 2 பேரும் டிப்ரெஷனுக்குள்ள நீந்திக்கிட்டு இருந்த காரணத்தினால கரை சேர்றதுக்கு மண்டே ஆஃப்டர்நூன் ஆயிருச்சு. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண வந்த எங்க சிஸ்டர் ஆளை விட்டா போதும் நீ எப்படி ஓடுறா பாருங்களா. அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்தாச்சு. என்னோட புரோட்டீன் பேக்கெட் மீல அடிச்சு நொறுக்கிட்டு ப்ராசஸ் வெளியே இழுத்து பிடிச்சு கட்டிட்டு என் ஒய்ஃபு கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு அவங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னு உணர ஆரம்பிச்சேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஜிம்முக்கு நிறைய கட்டிட்டேன். இதுவுமே நேத்தி டிமார்ட்ல வாங்கினதுதான் நண்பங்களே. என் ஒய்ஃபை செலக்ட் பண்ணதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எனர்ஜியை தேத்திட்டு என் சிஸ்டருக்கு கால் பண்ணி அவ ஊருக்கு போயிட்டாளா இல்லையான்னு கேட்காம நான் என்ன கேட்டேன்னா ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிற அவள புதுசா யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மண்டே இன்னைக்கு பைசப் அண்ட் பேக் ஒர்க் அவுட்டுக்கு தாவிட்டேன். ஒர்க் அவுட் என்னமோ சிறப்பாவே போச்சு. பாடியில ஏறின பிரஷர் மண்டையில இருந்த பிரஷரை குறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒர்க் அவுட் முடிஞ்சது டக்குன்னு ரெடி ஆயிட்டு ஒய்ஃபை கூட கொஞ்சம் நேரம் நல்லபடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு விட்டுன்னு கிளம்பிட்டேன். ஆனா அங்க போய் வேலையில உட்காந்த கதையாயிருச்சு. நைட் ஆபீஸ்லயே டின்னரை முடிச்சுட்டு ஒய்ஃபு காலைல விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இப்படிப்பட்ட பொண்ணு கிட்ட எப்படி சண்டை போட மனசு வந்ததுன்னு என்ன கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு நண்பர்களை பார்த்து இந்த டே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம்.